உங்க வீட்டை எதனா சொல்ல போறாங்கப்பா. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வா, இதான் என் இடம். உக்கார். கஜா கஜா. வசந்த மாலிட்டு அந்த உட்கார வச்சிட்டாரு. மண்டை இதுதான் உன் இடம். இங்கதான் உக்காருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். பிச்சுக்கார விட கேவலமாகறியாடா மண்டை. அப்படிலாம் பேசக்கூடாது. இதுக்கு மேல நீ நானும் ஒண்ணுக்கு ஒண்ணு. பர்பாக்கி இதுல உக்காந்துங்கிறியாடா. உன் கூட நான் எப்படி வர்றது போடா. நல்லா பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாது. எங்க வீட்டுக்காரனை விட்டு இவனை நம்பி வந்தனே, என்ன நடக்கணும்னு தெரியலையே. யார்கிட்ட பேசுறது இருந்தால? யார் அம்மா இது? என் ஃப்ரெண்டுமா, அது ரொம்ப நாள் பழக்கம். அப்படியா? சரி, காஃபி கீஃபி என்ன குடிக்கிறாங்களா கேளு. ரொம்ப வயசாகி போய் கிடக்குது. யார வயசாகி போய் கடுதுன்ற? உங்க மாமனார் மாதிரி மண்டியனா நானு? என்னமாம்மா கேள்விக்கு வா இப்படி கிழிதே? கேள்வின்னா மரியாதை கட்டிடும் பாத்துக்க. ஏய் பாவப்பட்டாக்கா, இது நான் இப்படி பேசுத? ஏ மாமா, இது எதுக்கு இங்க கூட்டு வந்தா? இனிமேட்ல இருந்து இது எங்க கூட தான் இருக்க போகுது. உன் கூட தான் இருக்கு போதா? யோ பைத்திக்கிட்ட என்ன புச்சு புச்சா உனக்கு? அது மேல எனக்கு பைத்தியம், என் மேல அதுக்கு பைத்தியம். பைத்தியக்காரா, நாயா உன் மேல பைத்தியமா இருக்கிறேன். ஏதோ காசு வச்சுக்கணும் வந்தா பாவம் கல்லு மேல படுத்துங்க எடுக்கிறிய. ஏமா, அந்த ஆளுகிட்ட காசு எல்லாம் ஒண்ணு இல்ல, நீ உன் வீட்டுக்காரனை பாத்து போ. வாயா, காசு 10,000 எடுத்து வச்சாதான் நான் போவேன். 10,000மா? எதுக்கு? உங்க மாமனார் என் வாழ்க்கைய சீரழிச்சிட்டாரு, அதனாலதான் எனக்கு 10,000 எடுத்து வை, நான் போவேன். யோ வாயா, உங்க அப்பா பண்றத பாரு. எங்க நீ கவலைப்படாத, உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன். அப்படியே போட்டேன்னா பொட்டல மாதிரி பொசுங்கிடுவேன். கல்லு மேல உக்காந்து எடுக்கிற நீ என்ன ராணி மாதிரி வச்சிருப்பேன்னு சொல்ற. யோ வாயா, நீ சும்மா கத்தின்னு கிடக்குற. இங்க பாரு உங்க அப்பா பண்ற வேலைய. ஆடா மகனே, உனக்கு சித்தி ரெடி பண்ணிக்கிறேன். சித்தியா? எப்போ என்னப்பா சொல்ற? இனிமே இவங்க தான் உங்க சித்தி. சித்திக்கு சொத்துக்குதா? கரெக்டா புச்சிய பாயிண்ட். கேளு கேளு. சொத்துல ஒண்ணும் கிடையாது, பிளாட்பார கேஸ். பிளாட்பாரம் கேஸ் புஷ் வந்து என்னப்பா விளையாடுறீங்க? இனிமே ஏதாவது ஓடி புடிச்சலாம் விளையாட போறோம். மாமா, மரியாதை கெட்டு போயிட. ஒழுங்கா அந்த கேள்வி கூட்டு போயிடு. திருப்பி என்ன கேள்வின்னு சொன்னான்னு வச்சுக்கோ, உனக்கு மரியாதை இருக்காது. பாரியா, நம்ம விளையாட நம்ம கிட்ட எகாசலமா பேசுதே. ஏமா நீ போமா. உன் சின்னம்மா நானே சொத்தை எழுதிடா. சொத்தா? எப்போ என்ன இது? கொஞ்சோன்னு குடுத்துடுறோம் மகனே. இப்ப குடுக்க போறேன் உனக்கு. ரோட்ல போதான் கூட்டம் சொத்தை எழுதி வேணுங்கிற. டேய், நான் இருந்த வசதின்னா வாய்ப்புன்னா டெமண்ட உன்னை நம்பி வந்த மாதிரிடா. என்னை தேத்துறாங்க எல்லாம். மாமா, இப்ப கூட்டுன்னு போறேன் என்னன்ற? 10,000 கொடுத்தா நான் போவேன், இல்லன்னா நான் இங்கே படுத்துக்குவேன். எதுக்குப்பா 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க? இங்கே படுக்க வச்சுக்கிட்டான், எனக்கு துணையா இருக்கட்டும். பா இதெல்லாம் வேணாம், இது நல்லதுக்கு இல்ல. சொல்றதை கேளு. அப்ப குடு 10,000 நான் போறேன். வாமாமா, இந்த மாதிரி அக்கா குடுங்க தான் இருக்குது. மினிக்கி யோ மோக்க முடிச்சுன்னு வந்துட்டான் பாரு என் வீட்டுக்காரன். மினிக்கி, உனக்கு நியாயமா என்ன விட்டுட்டு வந்துட்டியே? இன்னைக்கு இதுக்கு மேல என் கூட தான் இருப்பான். பால்வாட கூட்ட மாட்டியா? எங்க அக்காவை கூப்பிட்டு வந்துட்டு இங்கதான் இருப்பேன்றியா? எங்க மாமாக்கு என்னடா வழி? இப்படியே போய் சொல்லு, பஸ் ஸ்டாண்ட் வந்துடும், அதான் வழி. பஸ் ஸ்டாண்ட் வந்துருமா? ஏமா என்னமா பேசுறான் தானே? நீங்களே பேசுங்க. டேய் தம்பி, இந்த ஆளு எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பான்னு பார்த்தாக்கா இந்த கட்ட மேல உட்கார வச்சுக்கிறேன்டா. அக்காவை எவ்வளவு கொடுமை பத்திக்கிறடா, முட்டை பால் மண்டியா? பேசிங்கிறம்பா, பேசி இடையை ஒதுக்கிட்டு செஞ்சிடறம்பா. கீசிடுவாரு இவரு. இந்த கையில அவரு உக்காந்துக்குவாரு, அண்ணாண்டு பக்கம் என்ன உட்கார வைக்கப்பாரு. ஏ மேனா மினிக்கி, என் வாழ்க்கை என்னடி? நான் வந்துடுறேன், அதுங்க கிட்ட இருந்து 10,000 புடிங்கிடுவா. ஏ கேள்வியே, நான் ஏமாத்தின் புள்ளன்னு பாக்குறியா? எங்க வீட்டுக்காரன் பயங்கரமான ரவுடி, 2 கொலை பண்ணிட்டு வந்துக்கிறான். 2 கொலையா? யோ நான் சொல்றது? ஆமாமா, அவங்க வீட்டுக்காரர் பயங்கரமான ரவுடி, 2 கொலை பண்ணிருக்கிறாரு. என்னடி இது அவரே சொல்றாரு? ஒண்ணு புரியலையே. காசு குத்துருங்க, இல்ல மோசமானவர் எங்க மாமா. யோ ஏதாவது குத்து தொலையா? உங்க அப்பனா எல்லாம் செலவுலாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல. டக்குன்னு கொடுங்க, இல்லன்னா எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் சொல்லிடுவேன். யோ பயமாகுது, குத்துறியா? ஏமா இதா, இது ஒரு 5,000 இருக்குது, வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நீ செம ஜோர நாளுக்கா, எங்க வந்தாலும் பணம் கறக்காம வர மாட்டியா? என் டேலண்டே அப்படிதான். மேனாமினிக்கு போறியா? போவாம இப்ப நீங்க உட்காந்து இருப்பாங்க. நான் விட மாட்டேன் மேனாமினிக்கு. மேனாமினிக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. என்ன இந்த ஆள் இப்படி அப்படி தெரிஞ்சுக்கிறான்? மாமா கம்முன்னு வந்துரு, அவங்க வீட்டுக்கார பெரிய கொலைக்காரனா. இவரு கொலை பண்ணாரு நினைச்சுக்கினியா? இவரு இல்ல, அது பெரிய மாமா. எத்தனை வீட்டுக்காரர் இதுக்கு? காமெடி பசங்க, வாயா போலாம்.
மேனா மினிக்கு நீ இல்லைனா நான் குத்திடுவேன். குச்சிரே உயிர் போயிடும். போறாளே. உங்க அப்பனுக்கு சோறே போடக்கூடாது, அப்படியே கத்திங்க வாயா. நிம்மதியில்லாத வாழ்க்கை என்னடா வாழ்க்கை.